என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். போக்கோ வந்து கூடிய சீக்கிரமாக இன்னும் கிட்டத்தட்ட 4 டேஸில் வந்து போக்கோ எக்ஸ் சீரிஸில் 2 புது ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் போக்கோ X6 மற்றும் போக்கோ X6 Pro. ரீசெண்டாக கூட ஹார்திக் பாண்டியாலாம் அதுக்கு விளம்பரம் வந்திருந்தாங்க, பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். போஸ்டர்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போக்கோ X6 Pro அன்பாக்சிங் போட்டிருக்கோம், பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டோட கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா போக்கோ X6. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த போக்கோ X6 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூட வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் ப்ராசர் எப்போ இருக்குது, பேட்டரி எப்போ இருக்குது, கூட வந்து இந்த ஃபோன் ப்ரைஸ் என்ன, எப்போ லான்ச் ஆகுது எல்லாம் பார்க்க போகிறோம். முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டது கௌதம் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த போக்கோ X6 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து போக்கோ X6ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து போக்கோன பிராண்டிங் இருக்குது. இங்கே வந்து 5G மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் இருந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சிம் டூல் கொடுப்பாங்க. அப்புறமா சார்ஜரும் இருக்குது. எத்தனை வாட் சார்ஜர்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. அப்புறமா ஒரு டைப் சிக்கான வயரும் கொடுப்பாங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு கேஸும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த போக்கோ X6 வாங்குறதா இருந்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. கூட இந்த டிஸ்பிளே பார்க்கவும் நல்லாவே இருக்குது. பேக் சைடில் பார்க்கலாம். பேக் சைடில் உங்களுக்கு வந்து 3 கேமராஸ் இருக்குது. அதுக்கு LED ஃப்ளாஷ் இருக்குது. போக்கோக்கான பிராண்டிங் இருக்குது. கீழே வந்து நல்ல ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்னோ பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. பார்க்க டிசைன் சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது. கூட வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் போட்டுக்கலாம். அதாவது அட் அ டைமில் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. டாப்பில் உங்களுக்கு வந்து IR பிளாஸ்டர் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போட்டிருக்கு மற்றும் பிரைமரி மைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனுடைய ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ப்ராசர் பொறுத்தளவுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 2 4 நானோக்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராசர்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் நீங்கள் கேம் விளாண்டாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி, சூப்பராக இருக்க போது எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. இந்த ஃபோனோட ஜிபி பற்றி பார்க்கலாம். ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 710க்கான ஜிபியும் இருக்குது. ஓவராலாக நீங்கள் வந்து கேம் ஆடுறதுக்கும் சரி, எடிட் பண்ணாலும் சரி, ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் விளாண்டாலும் சரி நல்லாவே இருக்க போது எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் ஒரு வேரியன்ட் தான் தெரிய வந்திருக்கு. என்ன வேரியன்ட்னா 12GB ரேம் 512GBக்கான ஸ்டோரேஜ் மட்டும் தெரிய வந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் இன்னும் 2 தெரிய வந்திருக்கு. ரேம் தெரிய வரல. என்னென்ன ஸ்டோரேஜ்னா 128GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து 256GB ஸ்டோரேஜ். இது மட்டும் தான் தெரிய வந்திருக்கு லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது. இன்னும் நிறையா ரேம் வருமானு சொல்லி தெரிய வரல. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு 30,000 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்ஃபார்மாக தெரிய வரல. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து மெமரி கார்டு வந்து போட முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.67 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனில் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1220x2712 பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. கூடவே சேஃப்டிக்காக கார்னிங் ஒரு ரெகுலர் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் இந்த ஃபோனில் இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனில் பேட்டரி பொறுத்தளவுக்கு 5100 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் அடிச்ச மேலே சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஆக வாய்ப்பு இருக்குது. சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபுல்லாகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா உங்களுக்கு வந்து ரியரில் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா, அது வந்து OIS சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா. இந்த 2 மெகாபிக்சல் எது கொடுத்தாங்கன்னு தெரியல, ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. இந்த ஃபோனில் ரியரில் உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனாரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K 30fps வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒய்டு கேமரா.
செல்ஃபிலும் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனாரமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணதுக்கு 1080p at 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோன் கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் இப்போ இருக்க அஃபிஷியலாக 2 கலர் தான் வரும்னு தெரிய வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் வருமானு சொல்லிட்டு தெரிய வரல. 2 மட்டும் தான் கன்ஃபார்மாக வரும்னு தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு. நம்மக்கிட்ட ஒயிட் இருக்குது, எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்கலாம். OS பொறுத்தளவுக்கு Android 13 வரப்போகுது. கூட வந்து ஹைப்பர் OS புது OSம் இந்த ஃபோனுக்கு தரப்போகிறாங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்கலாம். வெயிட் பொறுத்தளவுக்கு அஃபிஷியலாக தெரிய வந்துருச்சு. எவ்வளோ வெயிட்னா 198 கிராம்ஸ் இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. கூட வந்து 8 mm திக்னஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு 5G சிம் போட்டுக்கலாம். ரெண்டுமே 5G சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. NFC சப்போர்ட்டும் இருக்குது. கூட சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஷன் லாக் இருக்குது. அந்த மாதிரி சென்சார்ஸும் இருக்குது. கூட வந்து ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர் அந்த மாதிரி சென்சார்ஸும் இந்த ஃபோனில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து January 11th அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 days இருக்குது. இந்த ஃபோன் வந்து என்னைக்கு லான்ச் ஆகுதுன்னா January 11th அன்றைக்கி 5:30 PM லான்ச் ஆக போகுது ஃப்ளிப்கார்ட்டில். யாருக்கா வாங்கினா மறக்காம வாங்கிக்கோங்க, நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோன் வந்து நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு டம்மி ஃபோன் தான். எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா, சில பேர் வந்து இந்த January 11th அன்றைக்கி இந்த ஃபோன் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்கும், இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணால் என்ன கொடுப்பாங்க, கூட வந்து இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் தெரிய வராது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கூட வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த போக்கோ X6 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்க போகிறாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.